வியூவர்ஸ், இன்றைக்கி லஞ்ச் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, நான் ஒயிட் ரைஸ், சொரக்காய் சாம்பார், அடுத்தது நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் இட்லி குண்டால இந்த நெல்லிக்காயெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். நான் இட்லி குண்டான இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு முழு நெல்லிக்காவை அவிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போதும் வெந்தது. இதை எடுத்துட்டு இப்போ வந்து சொரக்காய் சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு வேக ஊற வச்சுட்டேன். பருப்பு இதில் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தான் நான் பருப்பு போடுறேன். குக்கரில் வேக வச்சுட்டு பருப்பு மண் சட்டியில் செய்திருவேன். இந்த இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இதில் கட் பண்ண சொரக்காவையும் போட்டுக்கிறேன். தோல் சீவிட்டு தான் சொரக்காவை போடணும். விதெல்லாம் இருக்கலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறமா பூண்டு, இதுக்கு புளி சேர்க்க வேண்டாம், அதனால் தக்காளியை கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன்னா அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். மஞ்சத்தூள், அடுத்தது வந்து கண்டிப்பாக சீரகம் போட்டாகணும். வெந்தயம், பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டாலுமே சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயே பாருங்கள், அந்த மசாலாலாம் சேர்ந்தவுடனே எப்படி இருக்குது பாருங்கள். அதோட பச்சை மிளகாய் எவ்வளோ போட்டு இப்போ குக்கரை நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க, அப்படியே விதை வந்துடுதுல்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம எப்படி நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பருப்பு வெந்துடுச்சு. இனிமேல் சொரக்காய் சாம்பாருக்கு தயார் பண்ணி தாளிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் உருளைக்கிழங்கு ஒன்றே வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் பொரியல் பண்ணிட்டேன்னா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காய் விதையை எடுத்துகிட்டு ஒரு தனி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சாம்பார் தாளிக்கலாமா? பருப்பு எல்லாம் வெந்துருச்சு. நான் வந்து சட்டியில் தான் எப்பவுமே செய்வேன். எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுக்கிறேன். கடுகுலாம் பொடியிட்டோம். கடுகு பொடியுது. கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நல்லா குழி கறி வச்சு கரைஞ்சிப்போம். இந்த மாதிரி நல்லா பருப்பை மசிச்சுட்டேன்னா இப்போ இதில் ஊற்றிட வேண்டியது தான். இதுக்கு புளியெலாம் ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கிட்டால் போதும். நல்லா இன்னும் குழிக்கல்லி வச்சு கடைஞ்சி எடுத்துப்போம். சாம்பார் பொடி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியெலாம் ஊற்ற வேண்டாம். இப்படியே சுவையான சொரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கிடலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிறேன். சுவையான சொரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டேன். இனிமேல் நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும் பண்ணணும். நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நான் வந்து ஊறுகாய் அது பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் வந்து வேக வச்சு இந்த மாதிரி அதனோட விதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் தயார் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இது கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இதில் நான் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கடுகு, வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போடலாம். கடுகு பொடிட்டும். காஞ்ச மிளகாய் போட்டு நான் வறுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். எல்லாம் பொன்னேரமாக வறுத்துக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நான் வறுத்து வச்சேன் பார்த்திங்களா, அதை இதில் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து தாளிக்கும் போது போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் இது போட்டிருக்கேன் பார்த்திங்களா, நெல்லிக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிடலாம். நமக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்னா நம்ம நெல்லிக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்தது பார்த்திங்களா, அந்த தண்ணியை கூட ஊற்றிட்டு அரைக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு கூடயே போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கிட்டேன். பெருங்காயம், தனி மிளகாத்தூள், அப்புறமா நான் அரைச்சி வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எண்ணெயிலேயே. சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு.
இது நம்ம நல்லா இன்னும் எண்ணெயிலே போட்டு வதக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 வாரம் ஒரு வாரத்துக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய், அப்போ தான் நல்லாயிருக்கும்.